மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சாதி மதமற்றவர் என்று சான்றிதழ் வழங்க வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்க எந்த உத்தரவும் இல்லை என கூறியுள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். வணக்கம் சுரேஷ், இது பற்றின கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் தனக்கு சாதி மதமற்றவர் என சான்றிதழ் வழங்கும்படி திருப்பத்தூர் தாசில்தாருக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி S.M. சுப்பிரமணியம் சாதி மதமற்றவர் என்று சான்றிதழ் வழங்குவதற்கு தாசில்தாருக்கு உட்பட வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கும் வகையில எந்த ஒரு உத்தரவும் இல்லாத நிலையில் இந்த ஒரு சான்றிதழை வழங்கும்படி உத்தரவிட முடியாது என்று அவருடைய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். அதே சமயம் பள்ளி சேர்க்கை படிவங்கள் உள்ளிட்ட படிவங்கள்ல சாதி மதம் குறித்த கேள்விகள் அடங்கியுள்ள பகுதியை பூர்த்தி செய்ய விரும்பாதவர்கள் அதற்கு அந்த பகுதிகளை பூர்த்தி செய்யாமல் விட்டுவிடுவதற்கு அனுமதி வழங்கி அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய நீதிபதி சாதி மதத்தை குறிப்பிட விரும்பவில்லை என்றால் அந்த பகுதியை விட்டுவிடலாம் என்று மனுதாரருக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். மேலும் சாதி மதமற்றவர் என்று சான்றிதழ் பெற விரும்பும் மனுதாரரின் விருப்பம் என்பது பாராட்டத்தக்கதாக இருந்தாலும் கூட இது போன்ற சான்றிதழ்கள் பெறும்போது அதனுடைய ஏற்படக்கூடிய பின் விளைவுகளையும் கவனிக்க வேண்டும். இந்த மாதிரியான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டால் எதிர்கால சந்ததியினுடைய இடஒதுக்கீட்டு பலனை பெறுவதில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதே போல வாரிசுரிமை சட்டங்களின் மூலமாக பலன் பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்றும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.